மதுரைனாலே ஜிகர்தண்டா தான் ஞாபகம் வரும். நான் சொல்ற டிப்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா, அப்படியே கடையில கரைக்கிற மாரி அதே டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரைய நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல விட்டீங்கன்னா, சர்க்கரை கரைஞ்சு இந்த மாரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா கேரமல் ரெடி. அடுத்து 1 லிட்டர் பால 1/2 லிட்டர் ஆகுற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சிட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவர் நைட் ஊற வச்ச பாதாம் பிசின்ல ரெடி பண்ண கேரமல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பால்லையும் இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரமல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 100 கிராம் அளவுக்கு ஸ்வீட் கோவாவும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு 250 ml ஃப்ரெஷ் கிரீம், 3 டேபிள் ஸ்பூன் சக்கரை, 3/4 கப் அளவுக்கு காய்ச்சின பாலும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல ஊத்தி ஓவர் நைட் ஃப்ரீசர்ல செட் பண்ணிடுங்க. இப்போ ஆல்ரெடி காய்ச்சின பால்ல 1 டீஸ்பூன் நன்னாரி சிரப், ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஒரு 4 hours செட் பண்ணீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஆயிடும். இப்போ ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி வச்ச ஐஸ்கிரீமும் ரெடி. ஃபைனலா சர்வ் பண்ண வேண்டியதா. 2 கரண்டி அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு 2 கரண்டி அளவுக்கு மறுபடியும் பால் சேர்த்துட்டு ஐஸ்கிரீம் சேர்த்து மேல கொஞ்சமா கேரமல் சிரப் ஊத்திட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.